எல்லாரையும் எங்கெல்லாம் தேடுறது? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? யாரோ விஷக்கண்ணிக்கான ஒருத்தி நேத்து சின்னையாவ வசியம் பண்ணி காட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டா. விஷக்கன்னிகாவா? அது யாரு? அவளை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா அவ சின்னையாவ கூட்டிட்டு போனது நிஜம். அப்புறம் என்னாச்சு? எப்படியோ அவ இடத்துக்கு போய் சின்னையாவ காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டேன். நீ மட்டும்தான் போனியா இல்ல உன்ன மாதிரி இன்னொருத்தி இருப்பாளு அவளும் கூட வந்தாளா? ஆமா, அவளும் தான் வந்தா. சரி, நீங்க விஷக்கன்னிகா கிட்ட இருந்து அசோக்க எப்படி காப்பாத்துனீங்க? கனகதுர்கா அம்மனோட அருளும் என்னோட மாங்கல்யத்தோட சக்தியும் சேர்ந்துதான் சின்னையாவ காப்பாத்துச்சு. அந்த விஷக்கன்னிகாவால சின்னையாவுக்கு எப்ப வேணாலும் ஆபத்து வரலாம். அவரை நாம தான் ஜாக்கிரதையா பாத்துக்கணும். சரி, இந்த விஷயம் அசோக்குக்கு தெரியுமா? நடந்த எதுவுமே அவர் ஞாபகத்துல இல்ல. நல்லதா போச்சு. இந்த விஷயம் அசோக்குக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்பவே பயந்துருவான். அவன்கிட்ட இதை யாரும் சொல்லிடாதீங்க. சரி துர்கா, நீ எங்ககிட்ட சொல்லிட்டல, இனிமே நாங்க பாத்துக்கிறோம். நீ கிளம்பு. சரி. நல்ல வேளை, மாயாதான் விஷக்கன்னிகாங்கிற விஷயம் துர்காவுக்கு தெரியல. துர்காவுக்கு தெரியல, ஆனா அவளை கூட்டிட்டு போன கனகாவுக்கு தெரியும். கனகா இங்க இருக்கிற வரைக்கும் நாம நினைச்ச எதையுமே செய்ய முடியாது. சொல்ல போனா வீணாவை இழந்த மாதிரி காவேரியையும் நம்ம இழந்துருவோம். என்ன மாயா சொல்ற? ஆமா, அன்னைக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வீணா பேருக்கு பதிலா உங்க பேர் தானே இருந்துச்சு. கனகாவோட அடுத்த குறி காவேரி தான். வரப்போற பௌர்ணமி திதியில காவேரி சாக போறது உறுதி. மாயா, நீ இப்படி சொல்லலாமா? அப்ப சாக போறேனா? உங்க எல்லாரையும் விட்டுட்டு நான் சாக போறேனா? ஐயோ, என்ன எப்படியாச்சும் காப்பாத்துங்க அக்கா, எனக்கு பயமா இருக்கு. காவேரி, 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 அழாம இரு. உனக்கு ஒண்ணு ஆகாது. நாங்க இருக்கோம். எதுவா இருந்தாலும் நாங்க பார்த்துப்போம். மாயா, எங்களுக்கு உதவி பண்ணதானே நீ வந்த. அப்படி இருக்கும்போது காவேரி சாக போறான்னு ஏன் சொல்றது சரியா படுதா? ஜமீனையா, நான் திரும்பவும் சொல்றேன், கனகாவோட அடுத்த குறி காவேரி தான். ஆனா இந்த மாயா இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. அந்த கனகாவை அழிக்க என்கிட்ட ஒரு வழி இருக்கு. காவேரிய காப்பாத்தணும்னா கனகாவோட சக்தியை கண்டுபிடிச்சு அந்த சக்தியையும் அவளையும் அழிக்கணும். அப்பதான் இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும். மாயா, ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில கனகாவை அழிக்க முடியுமா? ஏன் முடியாது? அவளை அழிக்க நமக்கு கிடைச்சிருக்கிற அஸ்திரம் தான் துர்கா.
அந்த துர்காங்கிற அஸ்திரத்தை வச்சுதான் கனகாவையும் அவளோட சக்தியையும் அழிக்க முடியும். நான் சொல்ற மாதிரி துர்கா கிட்ட நீங்க எல்லாரும் போய் சொல்லுங்க. சரி, இப்பவே போய் துர்கா கிட்ட பேசுறோம். என்னங்க, வாங்க போலாம். எல்லாரும் வாங்க. அகிலா, எங்க அவ? துர்கா, துர்கா, துர்கா! ஐயோ, இப்பதானே நம்ம கிட்ட பேசிட்டு போனா, அதுக்குள்ள எங்க போயிருப்பா? துர்கா! ஆனா இவ துர்காவா கனகாவான்னு தெரியலையே. இந்த ட்ரெஸ்ல தானே நம்மள பார்க்க வந்தா. அப்ப இவதான் துர்கா. என்னங்க, கனகா மாயக்காரி. அவளை பத்தி தெரியாம பேசாதீங்க. ஐயோ. சரி சரி, அவட்ட நான் பேசிக்கிறேன். இரு, எங்க போயிட்டு வர? பக்கத்துல குறி சொல்ற ஒரு சாமியார் இருக்காரு, அவரை பார்த்துட்டு வரேன். அவர்கிட்ட சின்னியாவுக்கு இருக்கிற ஆபத்தை பத்தி சொன்னேன். அவரும் சின்னியாவுக்கு நேரம் சரியில்லைன்னு சொல்லி இந்த முடி கயிறை கையில கட்டிவிட சொன்னாரு. இப்ப எதுக்கு நீ தேவையில்லாத வேலையில பண்ணிட்டு இருக்க? இல்ல பெரியயா, அதான் நாங்க எல்லாம் பாத்துக்கிறோம்னு சொல்றோம்ல, அப்புறம் என்ன? சின்னையாவுக்கு ஆபத்துன்னு தெரிஞ்ச பின்னாடி எப்படிங்கய்யா சும்மா இருக்க முடியும்? என்னால முடிஞ்சத நானும் பண்ணும்ல. அதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன ஆளுங்கிட்ட எல்லாம் போய் உதவி கேப்பியா? நான் ஒரு பெரிய மந்திரவாதி கிட்ட பேசியிருக்கேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? உன்னோட மாங்கல்ய பலத்தால மட்டும்தான் அசோக்க காப்பாற்ற முடியும்னு சொன்னார். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ராத்திரியே உன் கழுத்தில் இருக்கிற மாங்கல்யத்தை வச்சு பெரிய பூஜை பண்ணணும்னு சொன்னார். அப்படியா பெரியயா? ஆமா, ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? இந்த மாங்கல்யம் அசோக் கையால கட்டினதா இருக்கணும்னு சொன்னாரு. என்ன முழிக்கிற? இப்பவும் நீ துர்காவா கனகாவான்னு தெரியாம தான் உன்கிட்ட நாங்க பேசிட்டு இருக்கோம். அதனாலதான் பெரியவர் அப்படி சொல்றாரு. நீ துர்கானா உன் கழுத்துல இருக்கிறது அசோக் கையால கட்டின தாலியா தான் இருக்கும். துர்கான்னு நினைச்சு கனகா கிட்ட மாங்கல்யத்தை வாங்கணும்னா அந்த பூஜைக்கு பலன் இல்லாம போயிடும். என்ன கனகாவும் தானே துர்கான்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்கா? அதனாலதான் கேக்குறோம். நான் தான் துர்கான்னு எப்படி உங்களுக்கு புரிய வைப்பேன்னு எனக்கு தெரியல. கனகா துர்கா மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், நான் தான் துர்கா. இன்னொருத்தி இருக்காளே, அவகிட்ட பேசினாலும் உன்ன மாதிரியே தான் சத்தியம் பண்றா. எங்களுக்கு யார நம்புறதுன்னு தெரியல. இது பாரு, இது அசோக் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால எடுத்தோம் கவுத்தோம்லாம் முடிவு பண்ண முடியாது. நீ தான் துர்கான்னு சந்தேகத்துக்கு இடமில்லாம தெரிஞ்சாதான் இந்த பூஜையே பண்ண முடியும். உயிராபத்திலிருந்து காப்பாத்துறேன்னு சொல்லி நாமளே அசோக்குக்கு உயிராபத்தை உண்டு பண்ணக்கூடாது.
பெரியய்யா, ஆ நான் தான் துர்கான்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நிரூபிக்கிறேன். அ, ஏய், ஏய், பெரியவரே, பெரியவரே, ஏய், கௌரி. போறோம். ஒரு நிமிஷம். பெரியய்யா, இல்ல நாங்கெல்லாம் பேசிட்டு இருந்தத நீ கேட்டிருப்பன்னு நினைக்கிறேன். இந்த வீட்டுல துர்கான்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க. இப்ப கூட துர்காவா இருப்பான்னு நினைச்சு அவகிட்ட பேசிட்டு இருந்தோம். உன் சித்தப்பா அசோக் உயிராபத்தில் இருக்காருமா. நீ நினைச்சா அவரை காப்பாத்தலாம். அதுக்கு உன்னோட உதவி தேவைப்படுது. சொல்லுங்க பெரியய்யா, நான் என்ன பண்ணணும்? அது ஒண்ணு இல்லம்மா, இந்த 2 பேர்ல யார் துர்கான்னு தெரிஞ்சாதான் அசோக்க காப்பாத்த முடியும். அத தெரிஞ்சுக்க உன்னாலதான் முடியும். பெரியய்யா, எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன், ஆனா என்னாலேயே கண்டுபிடிக்க முடியல. இல்ல செத்துருவன்னு சொல்லு. புரியலையா? செத்துருவன்னு சொல்லி அவங்க 2 பேரையும் மிரட்டு. ஏற்கனவே அப்படியெல்லாம் சொல்லி மிரட்டி பார்த்துட்டேன், ஆனா 2 பேருமே தன்னை துர்கான்னு தான் சொல்லிக்கிறாங்க. உண்மையான துர்கா யாருன்னு தெரியாம நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கே தெரியும் தானே. நான் பெரிய மனுஷன் அனுப்ப கூட கனகா தன்னை அடையாளம் காட்டிக்கவே இல்லை. அப்ப கூட உண்மையான துர்கா யாருன்னு தெரியாம நான் துடிச்சு போயிட்டேன். சரி, இப்போ நான் சொல்றபடி செய். கண்டிப்பா 2 பேர்ல யாரு துர்கான்னு தெரிஞ்சிரும். சொல்லுங்க, என்ன செய்யணும்? நீ தாயா நினைக்கிற கனக துர்கா கிட்ட போய் 2 பேர்ல யாரு துர்கான்னு எனக்கு காட்டி கொடுன்னு சொல்லி கேளு. அப்படி காட்டலனா அந்த இடத்துலயே அக்னி குண்டும் இறங்கிடுவேன்னு சொல்லு. கண்டிப்பா உன் துர்கா யாருன்னு அந்த அம்மனே உனக்கு காட்டி கொடுப்பா. நான் எத்தனையோ தடவை கனக துர்கா அம்மா கிட்ட கேட்டு பார்த்துட்டேன், ஆனா அவ என் துர்கா யாருன்னு காட்டி கொடுக்கல. நீங்க சொல்றதுனால கடைசியா ஒரு தடவை நான் அம்மன் கிட்ட முறையிடுறேன். இப்பவும் அவ காட்டி கொடுக்கலன்னா அந்த இடத்துலயே நிஜமாவே அக்னி குண்டம் இறங்குறேன். சூப்பர் மாயா. கௌரி பண்ண போற இந்த காரியத்தால ஒண்ணு கனகாவோட வேஷம் கலையும், இல்ல கௌரி அக்னி குண்டத்துல விழுந்து சாவா. 2ல எது நடந்தாலும் நமக்கு நல்லதுதான். ஆமா. நிஷ்டைக்குள்ள போகும்போது இந்த வீடு ஒன்னா இருக்கு, வெளியில வரும்போது வேற ஒன்னா இருக்கே. மாயாவும் ஆவுடையும் இப்போ என்ன குளறுபடி பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. போய் பாப்போம். ஆஹா, துர்கா விதவிதமா சமைச்சு வச்சிருக்காளே. இத பார்த்ததுமே பசி வயித்து கிள்ளுது. இன்னைக்கு ஒரு புடிதான். கனகா, நீ இங்கதான் இருக்கியா? வா என் கூட. என்ன எங்க கூப்பிடுற? பெரியய்யா கிட்ட வந்து நீ தான் கனகான்னு ஒத்துக்கோ. ஆஹா, அடுத்த பஞ்சாயத்தா? பசிக்குது, விதவிதமா சமைச்சு வச்சிருக்க, சாப்பிடலான்னு இருந்தேன். இப்ப போய் கூப்பிடுறியே. எல்லாத்தையும் நீயே சாப்பிடு, ஆனா 2 நிமிஷம் நீ தான் கனகான்னு மட்டும் சொல்லிட்டு வந்துரு. நான் எதுக்காக கனகான ஒத்துக்கணும்?
விஷக்கன்னிகா கிட்ட இருந்து சின்னையாவை காப்பாத்த பெரியயா மந்திரவாதிக்கு ஏற்பாடு பண்ணிருக்காரு. துர்கா யாருன்னு தெரிஞ்சாதான் சின்னையா கட்டின மாங்கல்யத்தை வச்சு அந்த பூஜைய பண்ண முடியும்னு சொல்லிட்டாரு. ஆமா, விஷக்கன்னிகா விஷயம் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? நான் தான் சொன்னேன், மாயாதான் விஷக்கன்னிகான்னு தெரியாம அவகிட்டே போய் சொல்லிருக்கியே. இங்க பாரு துர்கா, உன்னை பொறுத்த வரைக்கும் தான் நான் கனகா, மத்த எல்லாருக்கும் நான் துர்கா தான். நானும் இங்க துர்காவா இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு நல்லது. நீ அதை புரிஞ்சுக்கோ. நீ அதை சொல்லி சொல்லியே என்னை ஏமாத்தலான்னு நினைக்காத. சின்னையாவ உயிர் ஆபத்துல இருந்து காப்பாத்தணும்னு சொல்றேன். இந்த பாரு, எனக்கு எந்த நல்லதும் நடக்க வேண்டாம். ஆனா என் சின்னையாவுக்காக வந்து நீ தான் கனகான்னு ஒத்துக்கோ, எனக்கு அது போதும். அதெல்லாம் முடியாது, நான் ஒத்துக்க மாட்டேன். இங்க பாரு, இப்ப நீ வந்து சொல்லலனா இங்கே கழுத்தறுத்து செத்துருவேன். சரி சொல்றேன், முதல்ல கத்திய கீழே போடு. மாட்டேன். நீ வந்து பெரியய்யா கிட்ட சொன்னாதான் கழுத்துல இருந்து கத்திய எடுப்ப. என்ன பாக்குற? வா, வந்து சொல்லு, வந்து சொல்லு. சரி, நம்ம நினைச்ச மாதிரியே கௌரி அக்னி குண்டம் இறங்கிட்டானா ஈஸியா காவேரிய ஆபத்துல இருந்து காப்பாத்திடலாம். அதுக்கப்புறம் அந்த கனம் ஐயோ, என்னக்கா இவ இப்படி வரா? என்னங்க இது? ஏய், என்ன பண்ற நீ? என்ன பாக்குற? நீ தான் கனகானு இவங்க கிட்ட சொல்லு. ஆமா பெரியயா, இவ துர்கா, நான் கனகா. அப்படின்னு சொன்னா நீங்க என்ன நம்பவா போறீங்க? நான் இப்படி சொன்னா இவங்க நம்ப மாட்டாங்க கனகா. நீதான் கனகான்னு இவங்களுக்கு நல்லா தெரியும். என்ன சொல்றீங்க? நக்கல் அடிக்கிறியா? இப்படிதான் நீங்க பண்ணுவீங்கன்னு நான் யூகிச்சேன்டி. அதனாலதான் ஸ்கெட்ச் கௌரிக்கு போட்டிருக்கேன். உங்கள கனகா யாரு துர்கா யாருன்னு அவ சொல்லுவா, இல்லன்னா அக்னி குண்டத்துல இறங்கி சாவா. நான் தான் கனகான்னு இவங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனாலும் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணாதானே நல்லா இருக்கும். நான் தான் கனகான்னு எப்படி நானே சொல்ல முடியும்? கனகா வேண்டாம், நீ இப்ப உண்மையை சொல்லல, உன்னை கத்தியால குத்திடுவேன். நீ தான் கனகாங்கிறத சொல்லு. ஐயோ கனகா, குத்திராத, எனக்கு பயமா இருக்கு. ரெண்டு பேரும் என்ன விளையாடுறீங்களா? உங்கள துர்கா யாரு கனகா யாருன்னு நாங்களே கண்டுபிடிச்சுக்கிறோம். வெளியே போங்க முதல்ல. ஏன் இப்படி என்ன சித்திரவதைப்படுத்துற? நீ கனகான்னு தெரிஞ்சாதான் என் சின்னையாவை காப்பாற்ற முடியும். சொல்லு. அவங்களோட சூழ்ச்சி புரியாம நீ இப்படி அப்பாவியா இருக்கே துர்கா. நீங்க இன்னுமா போகல? போங்க. போறேன் பெரியயா. ஏங்க, இப்போ கழுத்துல கத்திய வச்சுக்கிட்டு வந்தால அவதாங்க துர்கா. பக்கத்துல இருந்தவதான் கனகா. இப்போ அவதான் கனகான்னு தெரிஞ்சிருச்சுல. அவளை அழிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ண வேண்டியது தானே.
நீங்க சொல்றது சரின்னே வச்சுப்போம். இப்போ நான் உங்களை அனுப்புறேன். உங்களால கனகாவை கண்டுபிடிச்சு இங்க கூட்டிட்டு வர முடியுமா? ஐயோ, கட்டி இருக்கிற புடவைய வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நொடியில தன்னோட ட்ரெஸ்ஸையே மாத்தி தன்னை துர்கான்னு உங்களை நம்ப வைப்பா. நீங்களே சொன்ன மாதிரி ஏதோ வித்த தெரிஞ்ச ஒரு மாயக்காரிதான் அவ. ஏன்னா ஏன் வசிய சக்தியாலேயே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு மாயக்காரியா இருக்கா. இல்லனா என்னோட வசிய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த அசோக்க மீட்டு கொண்டு வந்திருப்பாளா?